உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இவர் காஸ்ட் பயாஸ்டா ரிலீஜன் பயாஸ்டா தீர்ப்புகள் அளிக்கிறார், செயல்படுகிறார் அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி மீது தனிப்பட்ட முறையில் புகார் அனுப்புகிறார். ஒரு நீதிபதி மீது வழக்கறிஞருக்குன்னு இல்ல, யாருக்கு தனி நபருக்கு ஒரு புகார் இருந்தாலும் கூட அதை அனுப்ப வேண்டிய இடம் என்பது உச்சநீதிமன்றம் தான். அதை பொதுவெளியில பேசுவதோ அது சரியா இருக்காது. இந்திய அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு முறையாக புகார் அளிக்கக்கூடிய வழி அதுதான். அந்த வேலையை அவர் செய்திருக்கிறார். இதுல கூத்தான விஷயம் என்னன்னா, ரெஜிஸ்டர் தபாலில் அனுப்பப்பட்ட ஹார்ட் காப்பியாக அனுப்பப்பட்ட அந்த புகார் ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கே வந்திருக்கிறது அப்படிங்கறதுதான் விஷயம். அவர் அதை அப்படி அட்மிட் பண்ணாம வழக்கறிஞர்களுக்கான வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு அதிமுக வழக்கறிஞர் அதை வெளியிட்டு இருக்கிறார். அதுக்கு அவரு வாஞ்சிநாதன் வந்து, நான் உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பிய அந்த புகார் எப்படி லீக் ஆனது, இவர் எப்படி போஸ்ட் பண்ணாருன்னு விசாரிங்கன்னு சொல்லி சைபர் கிரைமுக்கும் புகார் தெரிவித்திருக்கிறார். இந்த விஷயத்தை இப்படி சொல்லாமல் ஒரு சம்பந்தமில்லாத இன்னொரு வழக்கில் அவரை கூப்பிட்டு, வாஞ்சிநாதனை கூப்பிட்டு நடு கோர்ட்ல நிறுத்தி, உங்களுக்கு என் மீது இப்படி ஒரு புகார் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்கார். அதையும் இவர் கேட்கிறாரு. முதல் கேள்வி, உங்கள் மீது எனக்கு புகார் இருக்குன்னா அதை நீங்களே எப்படி விசாரிக்க முடியும்? அது நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கே எதிரானது இல்லையா? அது ஒன்று. நீங்க அப்படி கேட்கறதா இருந்தாலும் கூட எந்த கண்டெக்ஸ்டுமே இல்லாமல் சம்பந்தமில்லாத வழக்கில் எப்படி கேட்பீங்க? நீங்க எழுத்துப்பூர்வமாக கேளுங்க, நான் பதில் சொல்றேன் அப்படின்னு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சொல்லிட்டாரு. உடனே டிக்டேட் பண்ணி ஆர்டர் போட்டு இன்றைக்கு அந்த வழக்கு வந்து அவருக்கு வந்திருக்கிறது. அவரே மறுபடியும் விசாரிச்சிருக்காரு. இன்னைக்கு என்ன நல்லது நடந்திருக்குன்னா, வாஞ்சிநாதனுக்கு எதிராக எந்த தீர்ப்பையும் அளிக்காமல் இது தொடர்பான விவகாரத்தை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி விசாரிப்பார் அப்படின்னு நீதிபதி ஸ்ரீவத்சாவுக்கு மாத்தி விட்டுருக்கார். இந்த வழக்கு இப்படி இருக்கிறது.